வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். அடுத்த 12 மணித்தியாலங்களில் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு, ஊபா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில பகுதிகளிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கண்டி, நுவரேலியா, மாத்தளை, குருநாகல் மாவட்டங்கள் மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கோரியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற அயலக தமிழர் தின மாநாட்டில் வைத்து தாம் இந்த கோரிக்கையை விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய வெகு விரைவில் இந்திய இலங்கை கடற்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பான சந்திப்பு நடைபெறும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் சுங்க அனுமதி பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என துறைமுக பார் எழுதும் இளைஞர்கள் கூறுகின்றனர். கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட நெரிசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஜனாதிபதி தலைமையில் அண்மையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அதன்போது 24 மணி நேரமும் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டு இந்த நெரிசலை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாகவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பான அறிக்கை ஒன்று சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக பணிப்பாளர் நாயகமுமான சிபிலி அருக்கொடனால் வெளியிடப்பட்டன. இதன்படி கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் விசேட வேலை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு துறைமுகத்திலிருந்து மாத்திரம் 459 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் 242 கொள்கலன்களில் சோதனை நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்க பரிசோதனையின் பின்னர் நாள் ஒன்றில் சுமார் 500 கொள்கலன்களை விடுவிக்க முடியும் என்றாலும் அனுமதி முகவர்கள் மற்றும் கனரக சாரதிகளின் வருகை குறைவாக இருப்பதால் அதிகபட்ச அளவிலான கொள்கலன் வெளியீட்டை அடைய முடியவில்லை எனவும் சுங்க ஊடக பேச்சாளர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளாக இருந்தாலும் கொள்கலன்கள் தொடர்ந்து விடுவிக்கப்படுவதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தேவையான வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட திட்டம் செயல்படுத்தப்படும் வரை கொள்கலன்களின் நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வை காண முடியாது எனவும் பார்ப் எழுதும் இளைஞர்கள் சங்கத்தின் பிரதிநிதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட வகையில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு பணியாளர்களுக்கு எதிர்வரும் பாதீட்டின் போது வேதனம் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு பணியாளர்களின் வேதன பிரச்சினை தொடர்பில் ஏலவே குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகளுக்கு அமைய அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாளொன்றுக்கு வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை 2500 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அன்னத விஜயபால தெரிவித்துள்ளார். இதுவரையான காலப்பகுதியில் நாளொன்றுக்கு வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 1200 காணப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அவசர தேவைகள் நிமித்தம் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலையில் அதற்கு அமைய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தனியானதொரு கர்மபீடம் நிறுவப்பட்டு அவர் தெரிவித்துள்ளார். குறித்த கர்மபீடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் அந்த நபருக்கு உடனடியாக கடவுச்சீட்டை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் வீட்டுக்கு அருகே உள்ள கிணற்றில் விழுந்து 2 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் தாய் குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு வெளியே சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் கிணற்றுக்கு அருகே உள்ள நாற்காலியில் ஏறிய பின்னர் குழந்தை கிணற்றில் விழுந்திருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர்.
இந்த மாதத்தின் முதல் 10 நாட்களில் சுமார் 80,000 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளன. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி இந்தியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளன. இதற்கு அமைய இந்தியாவிலிருந்து 11,749 சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து 11,629 சுற்றுலா பயணிகளும் நாட்டை வந்தடைந்துள்ளன. இதுவரை பிரித்தானியா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்து உள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். உக்ரைன் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் 2 ரஷ்ய நகரங்களில் உள்ள 2 தொழிற்சாலைகள் சேதமாகியுள்ளன. இந்த தாக்குதல்கள் காரணமாக அப்பகுதியில் உள்ள பாடசாலைகளை உடனடியாக மூடுவதற்கு ரஷ்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை உக்ரைன் ஏவிய 5 ஏவுகணைகள் மற்றும் 200 ஆள் இல்லாத விமானங்களை அழைத்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வடகொரியா, ரஷ்யா உட்பட 20 நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த பட்டியலில் வடகொரியா, ரஷ்யா, ஈரான், ஈராக், உக்ரைன், ஆப்கானிஸ்தான், லெபனான், சீரியா, லீபியா, சோமாலியா, சூடான், வெனிசுலா மற்றும் ஏமன் உள்ளிட்ட 20 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. குறித்த நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதனை தவிர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசாங்கம் தன் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில் உள்ளதாக முக்கிய மத்தியஸ்த நாடான கட்டார் அறிவித்துள்ளது. பலஸ்தீன அதிகாரி ஒருவரின் தகவலுக்கு அமைய இஸ்ரேல் மற்றும் ஹமாஸின் பிரதிநிதிகள் முதல் முறையாக ஒரே கட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அமைய முதல் நாளில் 3 பணிய கைதிகள் ஹமாஸ் தரப்பால் விடுவிக்கப்படுவார்கள். இதனை அடுத்து இஸ்ரேல் இராணுவ துருப்பினரை மீளப்பெற தொடங்கும் எனவும் பலஸ்தீன அதிகாரி ஒருவர் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.